Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali wa ashab Sayyidina Muhammadin. Ma'adin al-judi wal karam wa manba al-ilmi wal hilmi wal hikam wa barik wa sallim alayh. நாம் இப்பொழுது மிகவும் சுருக்கமாக பார்ப்போம் ஒரு விஷயத்தை. ஒவ்வொருவரும் உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கின்றது. சுன்னத்து வல் ஜமாத் எங்களுக்கும் இருக்கின்றது, வழிகட்ட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் இருக்கின்றது. நான் ஒரு உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டும், கொள்கையில் உண்மை முஸ்லிம். அதாவது பூரணத்துவமான இபாதத்து தக்குவா இது அல்ல, அது அவங்களுடைய முயற்சியை பொறுத்தது, அல்லாவுடைய இந்த விதியை பொறுத்தது. மற்றபடி உலகத்துல நாங்க சட்டத்துல சுன்னத்து வல் ஜமாத்தாக உண்மையான முஸ்லிமாக வாழணும் என்று எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அதுக்கு சுன்னத்து வல் ஜமாத்து இஸ்லாத்துல காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற வழி உண்டு, வஹாபியல் காட்டுற வழி வேறுண்டு. எங்களுக்கு காட்டி தரப்பட்டிருக்க வழிப்படி இமாம்கள் அவுலியாக்கள், அதாவது 4 மதுஹபுல ஒரு மதுஹபு, தரீக்காக்கள் 4 தரீக்கா உலகத்தில் பிரதானமானது, அதுலேருந்து கிளைகள் பல இருக்கின்றன. இதுல ஒரு தரீக்காவை நாங்க பின்பற்றி நாங்க நேரு வழியில வாழ்வோம். இதுதான் எங்களுக்கு கண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுன்னத்து வல் ஜமாத்து முஸ்லிம்களுக்கும் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழி இதுதான். ஆனால் வஹாபியல் சொல்வது அப்படி அல்ல. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னா, நேரடியாக குர்ஆனை பார்க்கணும், குர்ஆனில் இருக்கிறத விளங்கணும், அது மாதிரி வாழணும், அது மாதிரி அமல் செய்யணும். இதுதான் வஹாபியல் காட்டக்கூடிய வழி. சரி, இதுல இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், உண்மை முஸ்லிமாக வாழுவதற்கு இருக்கக்கூடிய வழி 2 வழி தான் இருந்துச்சு. 3வது வழி இல்லை. 3வது வழி பிதஅத்து நரக வழி. என்ன 2 வழி? ஒன்று, ஒரு ஆள் முஜித்தஹிதான இமாமா இருச்சோம். முஜித்தஹிதான இமாமண்டா அவர் எதையும் பார்க்காம குர்ஆன், அதாவது அரபு குர்ஆனை திறந்து வச்சு, அல்லாஹ் தமிழ்ல இங்கிலீஷ்ல குர்ஆன், சிங்களத்துல குர்ஆன் இறக்கல, அரபுல இறக்கினது. அந்த குர்ஆனை வச்சு அந்த குர்ஆனுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் அவருக்கு பொருள் தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு அரபு தெரிஞ்சு போதாது, அந்த ஒவ்வொரு சொல்லும் எப்படி இறங்கினது, எந்த கட்டத்தில் இறங்கினது, அதனுடைய அந்த காலத்துல சஹாபாக்கள் அது கொடுத்த விளக்கம் என்ன, ஒவ்வொரு சஹாபாக்களும் கொடுத்த விளக்கம் என்ன, ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அவருக்கு அந்த குர்ஆனை வழங்க முடியும். அவர் அரபு மொழியில பெரிய பாண்டித்யம், சாதாரண மௌலை பட்டம் அல்ல, இப்போ உள்ளது இருக்கக்கூடிய இந்த மௌலைமார்களோட அந்த பட்டம் அல்ல, அல்ல BA என்ற அந்த பட்டம் அல்ல, பெரிய, அதாவது பண்டிதர், அரபுல பண்டிதர் இருக்க வேண்டும். அரபு மொழி அவர் கரைச்சி குடிச்ச மாதிரி அப்படி இருந்தா தான் அவருக்கு அரபு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தா தான் அவரு குர்ஆனை பார்க்கணும். சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய, அது அரபு நாடுகள் இருக்கக்கூடிய வஹாபி தலைவர் என்றாலும் சரி, இந்தியாவில் சிலோன்ல இருக்கக்கூடிய வஹாபி தலைவர் என்றாலும் சரி, யாருக்கும் அந்த தகுதியும் இல்லை, அந்த தகுதியில 100 இல்லை. இப்பொழுது நாம் விவாதத்துக்கு அழைப்பது உங்களுக்கு தெரியும், வஹாபிகளா ஏன் வாழல என்று கேட்டா, நான் குர்ஆனை திறந்து அவங்கள்ட்ட கொடுத்து, அரபு குர்ஆனை கொடுத்து சில கேள்விகளை கேட்ட அந்த குர்ஆன்ல எவரும் விட செல்லக்கூடியவங்க இந்த உலகத்தில் இல்லை. அரபு குர்ஆன்ல அவங்களுக்கு இங்கிலீஷை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், தமிழை பார்க்கணும், பார்த்து தாரோ காப்பி பண்ணினதை தான் சின்னதை தான் இவரும் சொல்லுவாங்க. எனவே எல்லோரும் அறிந்திருக்க வேணும், இவர்களுக்கு அரபு குர்ஆன்ல பொருள் வழங்குவதில்லை. அப்படி என்றா இவங்க குர்ஆன் ஹதீஸ் என்று போய், சரி, அது குர்ஆன் நிலைமை. ஹதீஸ் எடுத்துக்கொண்டா, ஒரு ஹதீஸ முஜித்தஹிதான இமாமண்டா அவருக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் தெரிந்திருக்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அவருடைய இஸ்னாதுகளோட இவரத்தொட்டும் சொல்லி அந்த சரியான இஸ்னாதுகள் அவர்களுக்கு மனப்பாடம் இருக்க வேண்டும். ஹாஃபில் என்று சொல்கிற, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இப்பொழுது எங்களுடைய நாட்டு பாஷையில் ஹாஃபில் என்றதாரு குர்ஆனை மனப்பாடமாக்கியிருந்தா ஹாஃபில். ஒரு மதரசா போறது போய் அவர்கள் குர்ஆனை மனப்பாடமாக்கிட்டு வந்தா ஹாஃபில் என்று சொல்லி அவர் சொல்றாரு. இதல்ல ஹாஃபில் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்து எப்படின்னு கேட்டா, பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள், கிட்டத்தட்ட லட்சம் ஹதீஸ்கள் இப்படியாக இவங்கள் மனப்பாடமாக்கின. குர்ஆன் மனப்பாடம் 7 வயசுல மனப்பாடமாக்கி முடிஞ்சு. ஆனா இவர்கள் ஹதீஸ்ல, இப்ப புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபுதாவுத், இப்படியான இமாம்கள்ல பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இப்படி சனதுகளோட அவங்களுக்கு மனப்பாடம். இப்படி இருந்தா தான், அது இன்னும் பல தகுதிகள் இருந்தா தான் அவர்கள் ஹாஃபில் என்றவர்களுக்கு பேர். எனவே முஹத்திஸீன்கள் அத்தனை பேரும் பெரும்பாலும்
ஹாஃபில்கள். ஆனா இந்த காலத்துல இந்த உலகத்துல அரபு நாட்டிலேயோ இலங்கையிலோ இந்தியாவிலோ எங்குமே தாரும் இப்படியான தரத்துல ஹாஃபில் இல்லை. ஹதீஸ் இப்படி தெரியாது. எனவே இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்வது பொய். எனவே இஜ்திஹாத் செய்யக்கூடிய குர்ஆன் ஹதீஸிலிருந்து சொந்தமாக அந்த கருத்தை எடுத்து இதனுடைய விளக்கம் சட்டத்தை எடுத்து பேசக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழலாம். இது ஒரு வழி. அவர்கள் இன்னமொரு இமாம்களை பின்பற்ற தேவையில்லை. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு அவங்கள் நேர் வழியில வாழலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம். இப்படி பின்பற்றுவது அந்த காலத்துல பைஹகி இமாம் பெரிய முஹதீஸ் ஹாஃபில் முஹதீஸ், அவங்க சுயூத்தி இமாம் ஹாஃபில், இவங்கள் கூட அப்படிப்பட்ட அறிவு எல்லா விதமான அறிவுகள் இருந்தும் கூட நான் ஒரு முஜ்தஹிதான் இமாம், எனக்கு ஒரு மதுஹப் அமைக்க முடியும், நான் சட்டத்தை என்னால் தொகுக்க முடியும் என்று அவர்கள் கூறவில்லை. எப்போது இருந்தவர்கள், 1000 வருஷத்துக்கு முன் இருந்தவர்கள். இவர்களுக்கு கூட முடியாவிட்டால் இப்பொழுது யாருக்கும் இது முடியாது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனவே ஒரு முஜ்தஹிதான இமாமுக்கு மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ் என்று பேச முடியும். மற்றும் படி பேசக்கூடிய அத்தனை பேரும் பொய்யர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். சரி, இது உண்மை முஸ்லிமா வாழ்வதற்கு ஒரு வழி. அவர் முஜ்தஹிதான இமாமா இருக்க வேண்டும். அதனுடைய தகுதிகளை பற்றி இப்ப சுருக்கமா சொன்னேன். ஒவ்வொரு தகுதியா சொல்வதற்கு இருந்தால் எவ்வளவு நேரம் போகும். சரி, அடுத்த வழி, 2வது வழி, இமாம்கள் வகுத்த வழியை நாங்க பின்பற்றி முக்கல்லீது தக்லீதாக வாழ்வது. தக்லீதுன்னு சொன்னா எப்படி? ஒரு ஆளை, ஒரு இமாம நாங்க பின்பற்றுவது நம்பிக்கையில, இவர் உண்மையானவர், இவர் தக்குவா உடையவர், இவர் போய் செல்ல மாட்டார், இவர் கல்வியில பெரிய அந்தஸ்து உள்ளவர் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதன் காரணமாக நாங்க அவர் சொல்வதை அப்படியே நம்ப. உதாரணத்துக்கு தொழுகையிட பரல எங்களுக்கு தெரியாட்டி அவர்கிட்ட கேட்கிறேன், அவர் சொல்ல 19 இப்படித்தான். நாங்க நம்ம எங்களுக்கு தொழுகையிட பறந்து 19ன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் தெரியாது. குர்ஆன் எப்படி வந்தது, ஹதீஸ் எப்படி வந்தது, ஒன்றும் தெரியாது. அந்த இமாம் சொல்வதை கேட்டு நாங்கள் தொழுகையிட பரல 19 நாங்கள் அப்படி வாழ்வது. இதுதான் தக்லீத். இப்படி வாழ்வது 2வது முறை. இப்படித்தான் அந்த காலத்திலிருந்து, சஹாபாக்கள காலத்திலிருந்து எல்லா சஹாபாக்களும் முஜ்தஹிதான இமாம்களா இருக்கல்ல. 12-13 சஹாபாக்கள் தான் முஜ்தஹிதான இமாம்களா இருந்தார்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த சஹாபாக்களிடத்துல, முஜ்தஹிதான இமாம்களான அந்த சஹாபாக்களிடத்துல கேட்டு அவர்கள் சொல்வதை கேட்டு வாழ்ந்தார்கள், இஸ்லாமா வாழ்ந்தார்கள். எனவே அந்த சஹாபாக்கள காலம் முதல் இன்று வரை, உலகம் முடியும் வரை முகல்லிதாக தக்லீதாக இந்த முஜ்தஹிதான இமாம்கள் சொன்னதை கேட்டு நம்பி நடக்கக்கூடிய, அதுதான் நாங்கள் வாழ்கின்ற வழி. உலகத்துல சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் எல்லோரும் 1400 வருடங்களாக வாழக்கூடிய வழி இதுதான். எனவே இந்த 2 வழி எல்லாம உண்மை முஸ்லிமா வாழ்றதுக்கு எந்த வழியும் இல்லை. இந்த 2 வழியில் ஒரு வழி இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும். முஜ்தஹிதான இமாம் இப்ப யாரும் இல்லை, எனவே அந்த வழி கேன்சல். குர்ஆனை சொந்தமா ஆராய்ச்சி பண்ணுவதற்கு யாருக்கும் முடியாது. இவர்கள் யாரோ தமிழ்ல போட்டதை நீங்க நினைக்க வேண்டாம். இந்த வஹாபிகளுடைய தமிழ் தர்ஜுமத்துல் குர்ஆன் அவங்களுக்கு குர்ஆன் தெரியுமான் இல்லை, அதோடைய ரகசியம் வேறு. இந்த பாகவி இந்த அப்துல் ஹமீத் பாகவி அவங்க பெரிய பண்டிதர். அவங்க எழுதி குர்ஆன் இதெல்லாம் எழுதி 300 அந்த அவர் 300 கூட எழுதியிருக்கிறார். இந்தியாவில் 300 கிட்டத்தட்ட மദ്രസാக்கள்ல காட்டி அந்த பிரின்சிபல் எல்லாம் சரி பார்த்து போட்டதுதான். அவர் பெரிய அறிவாளி. அவர் எழுதினதை பார்த்து இவங்க அதே தர்ஜுமத்துல் குர்ஆன் காப்பி பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த வழிகேடு வஹாபி வழிகேடிக்கு தானே அதை மட்டும் மாத்து, அந்த சொல்ல மட்டும் மாத்து. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகின்ற அரசியல அவனுடைய ஆட்சி அமைத்தான் என்று அப்துல் ஹமீத் பாகவி எழுதிக்கு, இவங்க சொல்லுன்னா அரசியல் அமர்ந்தான், இல்லாட்டி அரசியல தரிப்பட்டான். அந்த ஒரு சொல்ல மட்டும் மாத்து, அவங்களுக்கு வஹாபியத்துக்கு தேவையான மாதிரி. இதுதான் இவங்க செஞ்சது. இல்லாம இவங்களுக்கு அரபு தெரியும், குர்ஆன் தெரியும் என்று யாரும் நம்பக்கூடாது. அப்படி நம்பி இருப்பதன் காரணமாக தான் இன்று பாமர மக்கள் அவர்களுடைய பின்னால போய் வழிகட்டு இருக்கின்றார்கள். எனவே ஒரு வழி முஜ்தஹிதான இமாம்களுடைய வழி முஸ்லிமா வாழ்வதற்கு, அந்த வழி இப்பொழுது இல்லை யாருக்கும். 2ஆம் வழி முஜ்தஹிதான இமாம்கள் சொல்வதை கேட்டு முகல்லிதாக அவர்களை பின்பற்றி வாழ்வது. அந்த வழியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படித்தான் 1400 வருடங்களா முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது 2 வழி. 3வது வழி வஹாபிகளுடைய வழி. பொய்யாக, பச்சை பொய்யாக குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னான்னு சொல்லக்கூடிய வழி. இதுல உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும். யாருக்கும் எந்த வஹாபிக்கும் உலகத்தில் அரபி நாட்டுல சவுதியில் இருக்கக்கூடிய வஹாபி தலைவர்களுக்கோ அல்லது
இந்தியாவில் இலங்கையில் இருக்கக்கூடிய வஹாபி தலைவர்களுக்கோ குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது. ஒரு ஹதீஸுடைய சனதை நிரூபிக்கும்படி ஏதாவது ஒரு ஹதீஸ், இன்னமல்ல அமாலு பின்னியாத், இந்த ஹதீஸுடைய சனதுகளை நீ நிரூபி. அல்ல லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்கிறத ஏதாவது ஒரு ஹதீஸை காட்டி இந்த ஹதீஸுடைய சனதுகளை இவரை தொட்டும் இவரை தொட்டும் இவரை தொட்டும் நிரூபி என்று கேட்டால், இதை சொல்லக்கூடிய நிரூபிக்கக்கூடிய எந்த ஒரு ஆளும் இந்த உலகத்தில் இப்ப இல்லை. அவரு அந்த 5 பேர் வாரண்டு வைப்போம் அந்த சனதுல, அந்த 5 பேர் இருந்தாரு, அந்த 5 பேரும் இருந்தார்கள், அந்த 5 பேருக்கு சம்பந்தம் என்ன ரெண்டு இவருக்கு தெரியாது. இது ஆரோ சொன்னதை தான் இவர் சொல்லணும், தாரோ எழுதி வச்சதான் இவர் சொல்லணும், அல்பானி எழுதி வச்சதான் இந்தியாவில் உள்ளவன் சொல்லணும், இந்தியாவில் உள்ளவன் சொன்னதான் சிலோன் உள்ளவன் சொல்லணும். அல்லாம அந்த இமாம்கள் தேடின மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு நாங்களாவே ஒரு ஆளை பத்தி தேடி எடுத்த தகவல் என்றது வேற, தாரோ ஒரு ஆளை பத்தி சென்னத்தை நாங்க செல்லுன்றது வேற. இது மாதிரி தாரோ சென்னத்தை வச்சுத்தான் நீங்கள் செல்லுன்றா ஒரு ஹதீஸை கூட வஹாபியால நிரூபிக்க முடியாது. எனவே வஹாபிகளுடைய வழி 3வது வழி, அவர்கள் காட்டுவது பொய்யான வழி, அதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மக்கள் அவர்களை நம்பி ஏமாந்து வழிகட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வழியில போகாம சுன்னத்து வல் ஜமாத் தக்லீத், இமாம்கள் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்தா இதுதான் நேர்வழி. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.